25 lakh செக் தான் கொடுத்துக்கிறான். வணக்கம். யார் நீங்க? உட்கார சொல்ல மாட்டீங்களா? உட்காருங்க 2 நிமிஷம். ஹலோ ஒரு கஸ்டமர் இருக்காரு. ஒன்றும் இல்லை, 25 lakh செக்கை கிழிச்சு நம்ம கையில் கொடுக்குறோம். பேங்க்கில் டெபாசிட் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்ச அநேகமாக இன்னைக்கு 3 மணிக்கு எங்களோட 25 lakhs கேஷ் வந்துடும். கேஷ் வந்துச்சுன்னு வச்சுங்க, எல்லாருக்கும் அட்வான்ஸை போட்டு கேமரா தூக்கி வச்சு ஸ்டார்ட் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்க, ஷூட் போயிடலாம். அதான் மேட்ரு. இப்போ வந்திருக்காரு, அவரை மீட் பண்ணிட்டு உங்களை லைனில் வரேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம் சார். எங்கே போகிறீங்க? கோடம்பாக்கம். என்ன கோடம்பாக்கம்? இல்லை சார், இது வடபழனி சார். வடபழனி? கோடம்பாக்கத்தில் வந்து வடபழனி வந்து கோடம்பாக்கத்தால தான் வடபழனி வரணும். வடபழனி தானே காமிச்சு உங்களை ஒருத்தர் பார்க்க சொன்னார். சரி, என்ன விஷயமா வந்துருக்கீங்க? ஒரு படம் எடுக்கணும். படம் எடுக்கணும்? ஆமாம். என்னடா அது வாய்ப்பாக வந்துட்டு இருக்குது? பட்ஜெட் 5 கோடி. என்ன சொன்னீங்க? 5 கோடி சார் பட்ஜெட். சார், நான் வந்து எப்படி சொன்னேன், ரஜினி சார் வச்சு படம் போட நான் ட்ரை பண்ணேன், முடியல. கமல் வச்சு படம் முடியல. நீங்கள் 5 கோடின்னு சொல்லிட்டீங்களே, உங்களே ஹீரோ வச்சுட்டாங்க. அப்படியே இல்லை, டேரக்டர் யார் சார்? ஃப்ரேம் வைக்கிறேன். என்ன டேரக்டர்? நான் தான் சார் டேரக்டர். சார் இல்லை சார், உங்கள்கிட்ட நான் கேட்கலான்னு வந்தேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டேரக்டர் இருக்காரன், அவர் ரெஃபர் பண்ணுவீங்கன்னு வந்தேன் சார். நீங்கள் தான் ஏற்கனவே 2 படம் எடுத்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு சார். உங்களுக்கு எப்படி சார் 5 years 5 crores கொடுப்பேன் சார்? படம் ஆட்டி போட்டாலும் ஆஃப்டர் ஃப்ளாப் ஆனாலும் நான் தான் சார் டைரக்டர். சார் நீங்கள் வந்து இவர் மிஸ்கினை வந்து ரெஃபர் பண்ணுவீங்க, உங்களுக்கு மிஸ்கின் தெரியும் அப்படின்னு சொன்னதுனால தான் உங்கள்கிட்ட வந்தேன் நான். நீங்கள் மிஸ்கின் அது இதுன்னு மிஸ்யூஸ் பண்ணி பேசுறீங்க. ஆக மொத்தம் இன்னும் டேலியால் நான் உட்காந்தே பேசுகிறேன். சரி சார், நான் வந்து உங்களை நம்பி கொடுக்குறேன் சார் பணம். என்ன நம்பி கொடுக்குறேன்? ஆமாம். அப்படி வாங்க, அப்படி பேசுங்க. ஓகே, 15 lakhs. மிஸ்கின்னா 5 crores சார், நீங்கன்னா 15 lakhs. 50 lakhs 5 crore அப்புறம் 50 அவ்வளோதான் தகுதியா? சரி, ஓகே. இப்போது ஹீரோ நான் செலக்ட் பண்ணிக்கலாம்ல? தாராளமா, அதனால ஒன்றும் பிரச்சனை 50 lakhs. ஆமாம். எதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன், நீங்கள் தான் ப்ரொடியூசர்? இல்லை இல்லை, ப்ரொடியூசர் நான் தான். ஹீரோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, இன்னொரு ஹீரோ இருப்பார், அவர் வந்து என்னோட பையன். ஓஹோ, இல்லை பணம் போகிறது யார்? பணம் போடுறது நான் தான் சார். நீங்கள் அப்படியே ப்ரொடியூசர்? ஆமாம், ப்ரொடியூசர் நான் தான் உங்கள் சார். சன் வந்து ஹீரோ, நீங்கள் வந்து ப்ரொடியூசர். ஆமாம். சார் டேரக்டர் இல்லையா? 50 lakhs. ஒரு சின்ன விஷயம். சொல்லுங்கள். ஒரு 3 மணிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை வந்துட்டு போனார். நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஆமாம், இப்போ வெளியில் ஒரு மென்டல் மாதிரி போனார். மெடிக்கல் மாதிரி இல்லை சார், அவர் ப்ரொடியூசர். ஓ, சாரி சார், சாரி சார். பார்க்குறது ஒரு மாதிரி இருந்தார். 70 lakhs அவர் தான் ஹீரோ நடிக்கிறாரு. ஓ சரி சரி. ஹீரோ நடிக்க 25 lakhs அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. ஓ சரி. ஸோ அதனால தான் நீங்கள் 5 சீன் சொன்னால் அப்படி எந்திரிச்சு நின்று 15 சொன்னால் அப்படியே உட்காந்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஆஸ் அ ப்ரொடியூசராக நீங்கள் வந்துட்டீங்க, நான் உங்களுக்கு டேரக்ட் பண்ணது எனக்கு கடமை. 70 lakhs ப்ராஜெக்டை முடிச்சுட்டு நம்ம 50 lakhs ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நம்ம எப்போ சார் டேட் தரீங்க? நீங்கள் பணத்தை கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்துட்டா இந்த ஃபைலை தூக்கி அப்படியே வச்சுட்டு உங்கள் ஃபைலை ஸ்டார்ட் பண்ணி இதான் இப்படி வேலையே. சரிங்களா? அப்போ சரிம்மா, நம்ம ஒரு சின்ன டிஸ்கஸ் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ கொடுக்குறீங்களா? ஆனால் எடுங்க முதல்ல. ஏன்னா நீங்கள் அப்புறம் வேற யார்கிட்ட கமிட் ஆகிட்டீங்கன்னா சார் இப்படி ஒரு ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லை சார். சினிமாவில் எப்படியோ போயிட்டு இருக்கு. 500 டோக்கன் அட்வான்ஸ் சார். 500. ஆமாம். காந்தி சிரிக்கிறாரா? காந்தி சிரிக்கிறாரு. நோட் பண்ணிங்க சார், எனக்கு வந்து டேட்ஸ் கொடுத்துங்க ப்ராப்பராக. ஓகே, டேட்ஸ்னா டேட்ஸ் நான் கொடுக்க மாட்டேன். நான் அதற்காக வந்து உங்களுக்கு டேட்டே சரிங்களா? இப்போ என்ன பண்ண வரேன்னா, இப்போ நான் வந்து 2 படம் டேரக்ட் ஆல்ரெடி 2 படம் அட்டர் ஃபிளாப் ஆனாலும் அசராமல் நின்று நீங்கள் 2 டேரக்ட் 2 படத்தை பண்ணுறேன்னா இதை விட ஒரு பெரிய கெப்பாசிட்டி உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது சார். இருந்தாலும் சரி, என்ன எல்லாருமே நம்புவாங்க. ஆனால் நான் யாரையும் மோசம் பண்ணல. ஆனால் என்ன ஒரு மாதிரி பேசுகிற நான் கேள்விப்பட்டேன். அதை உடைக்கிறது இந்த 2 படம் போகுது எனக்கு. தாராளமாக உடைங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. ஆஃபீஸில் பாய் வரல, நம்ம அப்படியே போய் ஒரு காஃபி சாப்பிட்டு. பாய்னா முஸ்லீமா சார்? இல்லை சார், ஆஃபீஸ் பாய். ஓ, ஆஃபீஸ். ஓகே ஓகே. காஃபி சாப்பிட்டு பேசுமா? சரி சார். சார் ரொம்ப சந்தோஷம். ஒரு காஃபி சார்? இல்லை 2 காஃபி. 2 காஃபி சார். ஓகே. என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து எனக்கு 500 அட்வான்ஸ் இப்போ வந்து போனாரு, அவருக்கு 2-3 சிட்டி கொடுத்து பார்த்துட்டேன். ஸோ இந்த மாதிரி டோக்கன் கொடுத்து யாருமே இல்லை, நீங்கள் கொடுத்துட்டீங்க. நம்ம காஃபி சாப்பிட்டு ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக கண்டிப்பாக பேசுங்க. வாங்க, 2 காஃபி சாப்பிடலாம். நீங்கள் 2 காஃபி, நான் 2 காஃபி. கண்டிப்பாக சார். டோர் லாக் பண்ணி வந்துட்டுமா? கட்.